டோஜி கேன்ல யூஸ் பண்ணுவேன். ஆனா டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வீக்லி சார்ட்டை தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி சார்ட் யூஸ் பண்ண என்ன கேட்டீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் இறங்கி வரும். தொடர்ந்து 3 வாரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அப்பதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அதாவது அந்த 700 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது பையிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு லாட் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த லாட் ஆட் பண்ணுவேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும்ல. மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் எடுப்பேன் ஒரே ஒரு ட்ரேட்ல. அப்போ ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வாரம் வெயிட் பண்ணதுக்கு உண்டான காசை வந்து அதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லைவ் மார்க்கெட்ல உட்காராம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப படிக்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைவ்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ராட்டஜியை நான் என்ன பண்ணேன்னா சில்வர் மைக்ரோட போட ஆரம்பிச்சேன். சில்வர்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க, வேற லெவல்ல